நற்செய்தி வாசகம். புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 29. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிகவும் குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று கல்லறையில் வைத்தார்கள். சிந்தனை. இன்று திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவு நாள். இவரது பாடுகள் இயேசுவின் பாடுகளோடு பெரும்பாலும் சமாந்தரமாக செல்வதை நாம் காணலாம். இவர்கள் இருவரும் உறவினர்கள். யோவான் இயேசுவின் பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டவர்களுள் முதன்மையானவர். மரியா எலிசபெத்தை சந்திக்க வந்தபோது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த யோவான் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து உவகையால் துள்ளினார். யோவான் ஒரு புனிதமான எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். ஆண்டவரின் வருகைக்கான பாதையை ஆயத்தப்படுத்தும் பணியை ஏற்றுக்கொண்டவர். இவரே பழைய ஏற்பாட்டின் கடைசியும் மிகப்பெரிய இறைவாக்கினரும் ஆவார். இவரை பற்றியே இயேசு, பெண்களுள் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று கூறினார். இந்த காரணங்களினால் யோவானின் பாடுகளும் மரணமும் இயேசுவின் மரணத்துக்கு இணையானதாகவும் முன்னறிவிப்பதாகவும் இருக்கின்றது. ஏரோது யோவானை கடவுளின் புனித மனிதர் என்று அறிந்து அவருக்கு அஞ்சி இருந்தான். அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் பெரும் துயரத்தோடேயே அவரை சிறையில் அடைத்தான். அதே போல பிலாத்துவும் இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை சாவுக்கு தீர்ப்பிட்டான். இறுதியில் யோவான் கொல்லப்பட ஏரோதியாவின் வெறுப்பும் சதியுமே காரணமாயின. ஏரோதியாளின் கோபம் ஏரோது யோவானை கொல்வதற்கு ஆயுதமாக மாறியது. அவ்வாறே சமய தலைவர்களின் பொறாமையும் கோபமும் பிலாத்து இயேசுவை சாவுக்கு கையளிக்க காரணமாயின. யோவானின் மரணத்துக்கு பின் அவருடைய சீடர்களுள் சிலர்
அவரது உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய இயேசுவின் உடலையும் சிலர் அடக்கம் செய்தனர். இவ்வாறு இருவரின் உடல்களும் அடக்கம் செய்யப்பட ஏரோதுவும் பிலாத்துவும் அனுமதி அளித்திருந்தனர். இறுதியில் இயேசுவின் மீட்பருளும் சாவு அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை மறைத்து கொண்டது. அவ்வாறே யோவானுடைய சாவும் அமைந்தது. அவர் சிந்திய மறைசாட்சிய இரத்தம் அவர் செய்த பணியிலும் மேலான பலனை தந்தது. இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் அதற்கான உத்வேகத்தை நாம் யோவானிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரும் குற்றமற்றவர்கள், ஆயினும் பெரும் துன்பப்பட்டவர்கள். சிலரின் வெறுப்புக்கள் மத்தியிலும் இருவரும் உண்மை பேசினர். விண்ணக தந்தையின் விருப்பப்படி தமது உயிரை அவர்கள் அர்ப்பணித்தனர். இயேசு யோவானுக்கு மீட்பரானார். யோவானோ இயேசுவின் முன்னோடியும் இயேசுவின் பணியாளருமானார். யோவானின் தியாக வாழ்வை இன்று சிந்திப்போம். அதனை நாங்கள் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். அதற்காக எமது வாழ்வில் முதலாவதாக உண்மை பேச அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். எமக்கு தரப்பட்ட பணி என்ன? நற்செய்தியை எடுத்துரைக்க துணிவோடும் உறுதியோடும் கீழ்ப்படிவோடும் முன்வருவோமாக. செபம். ஆண்டவரே, எமது பணியை கீழ்ப்படிதலோடு நாம் செய்து கொள்ள புனித யோவானின் ஊடாக எமக்கு மன உறுதியை தந்தரிடம். ஆமென்.